அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக இந்த வேளையில் செயல்படும் போது உறுதியாகவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த சூழலில் கும்பராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் வராகி அம்மனின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று 9 ஆட்சி பலம் பெறுகிறார். இதே வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி கிரகநிலைகளில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் குருவின் உச்சபலம் என அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் தெய்வத்தின் துணையால் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதோடு கிரகநிலைகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி வலுவிழந்து வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் 7.5 சனி காலகட்டத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சக்திக்கு மீறிய பணிச்சுமையை சந்திக்கக்கூடிய தருணமாகவும் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே இவை அனைத்திலும் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் மற்றவரை நம்பி முதலீடு செய்து தொழில் ரீதியாக பணத்தை ஏமாந்த சூழலில் அவற்றை மீண்டும் பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பணம் மட்டுமல்லாது மற்றவரை நம்பி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்த சூழலில் அந்த இழந்த இடத்திலே அவை அனைத்தையும் மீண்டும் பெற வகையில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் வலம் வருகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு கேது சற்று சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பில் மிகவும் வலுவாக ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். தேவையற்ற அலைச்சலும் சிரமமும் ஏற்படாத வகையில் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நல்ல வேலை வாய்ப்பு படித்ததற்கு ஏற்ற வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக சூழல் சிறப்பாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் சாதகமாக அமைகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் உறுதியாகவே நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி பெற்று நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் இந்த வேளையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உண்டு. உத்தியோகத்தில் நிர்வாகத்தினர் பாராட்டு கிடைப்பதோடு தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானத்தையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம்
தருணம் அமைவதால் சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தேவையற்ற அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்க முடியும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் செய்ய முடியும். புதிய ஆர்டர்களும் புதிய ஒப்பந்தங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும். அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக 6இல் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி வலம் வர போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் அபரிவிதமாக மாற்றிக் கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சாதகமாக கைகூடும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றாலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் குடும்பம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை முற்றிலுமாக விளக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை தனஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் மற்றும் ஸ்தானம் போன்ற இடங்களில் பருவதோடு தொழிலையும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் கிடைக்கிறது. எனவே தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையும். உறவுகளை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக அமையும். இழுபறியாக நீடிக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளும் வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் எளிய சிகிச்சையில் குணமடைவதோடு மட்டுமல்லாது உற்சாகத்துடன் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. எனவே சரியாக நுட்பமாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். கர்மாதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளையாட்டு துறையில் பல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய தருணமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுத்து சரியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவத்துறை ரீதியான எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எனவே சரியாக நுட்பமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. காவல்துறை, போக்குவரத்து துறை, ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட பணிகளில் துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து உங்களை தேடி உறுதியாகவே வரும். குறிப்பாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் 9ஆம் இடத்தில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 9இல் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியன் அங்கு 9இல் இருக்கிறார். வித்யாகரகரான புதனும் 9இல் வலம் வருகிறார். 3 கிரகநிலைகள் 9ஆம் இடத்தை வளப்படுத்துவதால் பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், அது மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் என பல நல்ல யோகங்கள் இந்த வேளையில் நிறைந்து கிடைப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியான முறையில்
சிந்தித்து செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் கையாளுவதால் அதில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக தெளிவாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். இது மட்டுமல்லாது கெட்ட நேரத்திலும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தனி திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் முக்கியத்துவம் பெறுவதோடு எடுத்த காரியத்தை அடுத்தபடியே திறன்பட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே சிந்தையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெரிய அளவில் செல்வாக்கை உயர்த்துவதால் அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனும் 9ஆம் இடத்தில் வலம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தடையில்லாமல் கல்வி சார்ந்த பணிகளை அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வுடனும் கற்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் விலகும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 11, 12 ஜென்மம் பல இடங்களில் வலம் வருவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். வளர்புரை சந்திரனாக வலம் வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் விலக்கி அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அல்லது வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் துணையாக வரும் தெய்வத்தின் அருளால் நிறைவாக கிடைக்கும். குலதெய்வம், வீட்டில் இருக்கும் பெண் தெய்வம் மற்றும் வராகியம்மன் உங்களுக்கு துணையாக வருவதால் பல காரியங்களை தடையை தவிர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதோடு நிர்கதியாக இருந்த சூழலில் நல்ல மாற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக உண்டு.